இறையர்களும் குருவர்களும் துணை புரியட்டும். அனைவருக்கும் இனிய மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். வாழ்க வளமுடன். வாழ்க்கை மலர் புத்தகத்திலிருந்து நாள் ஒரு நற்சிந்தனையாக ஜனவரி 15ஆம் தேதி இன்றைய சிந்தனை மன நிறைவு. இந்த சிந்தனையை சொல்கின்ற பொழுது என் மனம் நிறைவாக அமைந்துள்ளது. பேரியக்க மண்டலம் என்று சொல்லக்கூடிய கணக்கில் இல்லாத நட்சத்திரங்களும் கோடிக்கணக்கான சூரிய கிரகணங்களும் அனைத்தும் அடங்கியுள்ளன. இந்த பூ உலகம் தவிர அனைத்துமே அதனுடைய வட்டப்பாதையிலும் ஒன்றோடு ஒன்று பூரண ஆற்றல் என்றும் அழுத்தத்தோடும் ஒன்றோடு ஒன்றும் விலகாமலும் இயற்கையின் நீதியும் துளி கூட பிகழாமல் நல்ல முறையில் அதன் இயக்க அலையில் இயங்கிக் கொண்டிருப்பதை நாம் காண்கின்றோம். இந்த பேராற்றலின் கருணையினால் ஒவ்வொரு ஜீவனும், அதாவது ஒவ்வொரு உயிரும் பிறக்கின்ற பொழுது அதனுடைய தேவையை இருப்பு கட்டியே வைத்துள்ளது. இதையெல்லாம் நம்முடைய எண்ணத்தின் மனதின் வழியாக நாம் காண்கின்றோம் அல்லவா? இறைநிலை பேரியக்க மண்டலம் உயிரினங்களின் இன்ப துன்ப விளைவுகள், எண்ணம், செயல், விருப்பம், நிறைவு என்று எல்லாம் ஒன்றுக்கொன்று தொடர்பாக இணைந்து ஏற்படக்கூடிய நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடியது அல்லவா? நமக்கென்ன குறை? உண்மையான குறையே இயற்கையில் எவ்வளவு இல்லை. பின் ஏன் மனக்குறை, உடல் குறை ஏற்படுகின்றது? மனிதனின் உள்ளத்தில் 2 எழுச்சி உணர்வுகள் உள்ளன. தேவை உணர்வு என்றும் எழுச்சி உணர்வு என்றும் 2 எண்ணங்களாக விளைந்து கொண்டே இருக்கின்றன. தேவை உடல் இயக்கத்தையும் உயிர் இயக்கத்தையும் ஒட்டியே எழுந்து கொண்டு உள்ளன. விருப்பம் தேவையற்ற எழுகின்ற கற்பனையாக திகழக்கூடியவை அனைத்துமே விருப்பமாக தேவைப்படுகின்றன. தேவை என்பது உடலில் நாம் துணியை உடுத்துவதற்கு தேவை என்று நாம் வைத்துக் கொள்வோம். ஆனால் விருப்பம் என்பது அந்த துணியை பல விதமாக பல என்று எடுத்துக்கொண்டு அதை விருப்பமாக மனதை கற்பனையில் எண்ண ஓட்டத்தை வைத்துக் கொள்வதுதான் இந்த விருப்பமாகும். விருப்பத்தை நாம் விட்டுவிட்டு தேவையை மட்டும் நான் பயன்படுத்தி கொண்டால் போதுமானது. உணவை மட்டும் நாம் வயிறு நிறைந்துவிட்டது போதும் என்று நினைக்கின்றோம். ஆனால் மற்ற அனைத்தையுமே நம் தேவைக்கு அதிகமாகவே வைத்துக்கொண்டு இன்னும் வேண்டும் என்று விருப்பத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்கின்றோம். இந்த எண்ணத்தை நாம் மாற்ற வேண்டும் அல்லவா? நம்மளுடைய தேவையையும் விருப்பத்தையும் நாம் ஒழுங்குபடுத்தி கொண்டோமானால் நீயும் ஒரு ஞானியாக திகழலாம் அல்லவா? ஏனென்றால் தேவைக்கும் ஒழுக்கத்தையும் நாம் ஒழுங்கான முறையில் கடைபிடிக்க வேண்டும் என்றால் அனைவரும் அறிவித்திருக்கோயில்களுக்கு வந்து உலக சமுதாய சேவா சங்கம் நடத்தக்கூடிய அனைத்து பயிற்சிகளையும் கற்று தெளிந்து தெளிவான முறையில் குடும்பத்தும் இன்புற்று வாழ வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.